அஜித் படங்கள் வரும்போது விஜய் ரசிகர்களும், விஜய் படங்கள் வெளியாகும் போது அஜித் ரசிகர்களும் மாறி மாறி விமர்சித்துக் கொள்வது காலங்காலமாக தான் இருந்துட்டு வருது. விஸ்வாசம் படம் ரிலீஸ் ஆக உள்ள நிலையில அந்த கழகத்தை முன்னணி திரையரங்கம் ஒன்று ஆரம்பித்து வைத்து அதகலப்படுத்திட்டு வருது. அஜித் சார், விஜய் சார் ரசிகர்களுக்குள்ளே நடக்கும் கருத்து மோதல் அவ்வப்போது இணையதளங்கள்ல சம ஹிட் ஆகி வரும். அஜித் நடிப்புல சிவா இயக்கத்துல விஸ்வாசம் படம் அடுத்த பொங்கலுக்கு வர இருக்கு. இந்த படத்தோடைய ப்ரொமோஷன் பணிகள் படுவேகமாக நடந்துட்டு வருது. இந்த நிலையில தமிழகத்துல மிக முக்கியமான திரையரங்கமான நெல்லையில் உள்ள ராம் சினிமாஸ் அஜித் விஜய் ரசிகர்களுக்கிடையே சரவெடியை கொளுத்தி போட்டிருக்காங்க. பொதுவாக எப்போதும் அனைத்து நடிகர்களின் படங்களையும் கொண்டாடுவது இந்த திரையரங்கத்தின் வழக்கம். அதிலும் விஜய் படம் என்றால் ஒரு படி மேலே உயர்த்தி பிடிக்கும். இதனாலேயே பலரும் திரையரங்க உரிமையாளரை விஜய் ரசிகர் என நம்பிட்டு வராங்க. இந்த நிலையில அண்மையில விஜயின் சர்க்கார் படம் 50வது நாளை எட்டியது. அதற்கு ராம் சினிமாஸ் தன்னுடைய ட்விட்டர்ல வாழ்த்து தெரிவிச்சிருந்தாங்க. அதற்கு கீழே அஜித் சார் ரசிகர் ஒருவர் சிரிப்பது போல கமெண்ட் போட்டு இருந்தாரு. அதற்கு ராம் சினிமாஸ், வடிவேறு சார் ஒரு படத்துல நாயை எட்டி உதைப்பாரு, அந்த புகைப்படத்தை எடுத்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல போட்டிருக்காங்க. இவர்கள் போட்ட இந்த ட்விட்டால அஜித் ரசிகர்கள் ரொம்பவே கொந்தளிச்சு போயிருக்காங்க. மேலும் அஜித் ரசிகர்கள் அதை தொடர்ந்து தாறுமாறாக கமெண்ட்களை போட ஆரம்பிச்சிருக்காங்க. மேலும் இவர்களுக்கு போட்டியாக தளபதி ரசிகர்களும் ஒரு பக்கம் கமெண்ட் போட்டு வராங்க. இப்போ இரு ரசிகர்களுக்கு இடையே இருக்கும் சண்டை ரொம்பவே முத்தி போயிடுச்சு. இதற்கு என்னதான் தீர்வு என்றே தெரியல. அஜித் சார், விஜய் சார் இருவரின் ரசிகர்களை பற்றிய உங்களின் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த இரு ரசிகர்களின் சண்டைக்கு எது தீர்வாக இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சினிமா செய்திகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அப்டேட் மிஸ் பண்ணாம பார்க்க அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த 2 வீடியோவை நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கிளிக் பண்ணி பாருங்க.